அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரர்களே, இறைவனுடைய இல்லத்திலே மீண்டும் ஒரு முறையாக ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். இன்றைய நாளிலும் இறைவன் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற அந்த செய்தியை எங்களுக்கு தந்து நிற்கின்றார். அன்மிக்க சகோதரர்களே, இன்றைய நாளிலுமாக நாங்கள் புனித மரிய கொரட்டியினுடைய நினைவு நாளையும் கொண்டாடுகின்றோம். கனியாகியவர் தன்னுடைய உன்னதமான நம்பிக்கைக்காக மறைசாட்சியாக மரணிக்கின்றார். ஆகவே இந்த புனிதருடைய நாளிலே நாங்களும் ஆண்டவருடைய அறுவடையின் பணியாளர்களாக பயணிக்க அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த கல்வாரி வரையிலே இணைந்து நிற்போம். சகோதரர்களின் தெய்வீக பலியில் பங்கு பெற தகுதி பெறும் பொருட்டு எங்கள் குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை உணர்ந்தவர்களாக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் திருநாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையின் காரணம் கற்பை விரும்புகின்ற மாணவரே, உம்மடியார் புனித மரிய கொரட்டி இளம் வயதிலேயே மறைசாட்சி முடிபெற அருள் புரிந்தீரே. தமது கற்பை காக்க போராடிய அப்புனிதைக்கு நீர் வெற்றி வாகி சூடியது போல கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க அவரது பரந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து அதிகாரம் 32 திருவசனங்கள் 22 தொடங்கி 32 முடிய. யாக்கோபு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் 12 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடிய மட்டும் அவரோடு மட்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மட்போரிடுகையில்
தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது இஸ்ரவேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரைச் சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேல் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 52. உங்கள் பதிலுரையாக, கடவுளின் பேரன்பில் நிலையான நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் நிலையான நம்பிக்கை வைத்துள்ளேன்.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் என்றார்கள். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ்வு தரும் வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 14வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் இன்றைய நாளிலே இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாளின் நற்செய்தியினுடைய சுருக்கம் அல்லது தலைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவன் உவமான முறையிலே கூறுகின்றார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்கின்ற அந்த செய்தி எங்களுக்கு வெளிப்படையாக காணப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவனுடைய தேர்வு நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தெரிந்து கொண்ட தன்னுடைய சீடர்கள். அதே வேளையிலே நாங்கள் இன்றைய 1வது வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் ஆபிரகாமினூடாக அந்த சந்ததியினை தேர்ந்தெடுத்தார். யாக்கோபினுடைய அந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். எவ்வாறு இறைவன் அவரோடு பயணித்தார், அவரை இஸ்ராயேல் என்று ஒரு பேரினத்தின் தலைவனாக அல்லது தொடக்கமாக அறிவித்தார், தெரிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய தெரிவை குறித்தும் எங்களுக்கு எடுத்து எம்புகிறார். மக்களை பார்க்கின்றார். அவர்கள் ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல இருப்பதை கண்டு ஆண்டவர் அவருடைய மந்தைகளை மேய்ப்பதற்காக, இறை மக்களை வழிநடத்துவதற்காக சிறந்த பணியாளர்களை எங்களுடைய குழுமத்திலே, எங்களுடைய பங்கு சமூகத்தில் இருந்தும் அழைத்தலை எதிர்பார்த்திருக்கின்றார் என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிக்க சகோதரங்களே, இன்றைய நாளுக்குரிய அந்த செய்தியினுடைய விசேட விதமாக இன்றைக்கு இருக்கின்ற பணியாளர்கள் ஆயர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், துறவிகளாக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் பலரை பார்க்கின்றோம். இன்றும் அழைத்தல்கள் பல பெருகி கொண்டிருக்கின்றது. சில மறைமாவட்டங்களில் இல்லாமல் இருந்தாலும் பல இடங்களில் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த பணியை செய்வதற்கு குருக்கள் துறவிகளை தவிர பல பொதுநிலையினர் முன்வருகின்றார்கள். ஆனாலும் இன்றைய நாளில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி, இந்த பணியாளர்கள் தங்களுடைய பணியை உண்மையாக செய்கின்றார்களா? அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறை. உண்மையான வேலையாட்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அன்பார்ந்தவர்களே, ஆகவே நாங்கள் இந்த வேலையாட்கள் ஆண்டவருடைய பணிக்காக, ஆண்டவருடைய தோட்டத்தில் இருக்கின்ற இந்த வேலையாட்கள் தங்களுடைய பணியை உணர்ந்து செய்கின்ற வேலையாட்களாக, உண்மையோடு செய்கின்ற வேலையாட்களாக இருக்க ஆண்டவர் அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும், நிறைவாக வழிநடத்த வேண்டும். தவறுகள் விடுகின்ற பொழுதும் அல்லது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அவர்கள் நோய் நொடியில் இருக்கின்ற பொழுதும் கடவுள் அவர்களை பராமரித்து வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு வேலையாட்களும் தங்களுடைய பணியை திறம்பட செய்கின்ற பொழுது அங்கே குறைவு இருக்காது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இறைவனிடம் நாங்கள் ஜெபித்து நிற்போம். எங்களுடைய ஒவ்வொரு வழிநடத்துகின்ற தலைவர்களுக்காகவும், ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கன்னியாஸ்திரிகள் மற்றும் பொதுநிலையின் நற்செய்தி பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவனின் வழிநடத்த வேண்டும். அவர்களுடைய பணியை அவர்கள் திறம்பட செய்ய, குறைவின்றி செய்ய, நிறைவாக செய்ய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த கல்வாரி பலியிலே கேட்டு இந்த தொடர்கின்ற
கல்வாரி பலியில் ஜெபித்து நிற்போம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனும் அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனது உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். மேலும் இந்த அருட்பெருக்கிலிருந்து இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடிய மனது உழைப்பின் பயணமான இந்த இரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையாக சகோதர சகோதரிகளை நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒப்புக் கொடுக்கிற தெய்வீக பலியானது எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஈடாக இருக்கப்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வாத்தியான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவி வென்று உயிர் பூண்டன விளங்கச் செய்தார். ஆகவே வானக தூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து முதுமாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தும்மப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியதன் பின்பு திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் ஆயல் எமானுவல், மேலும் இங்கே கூடியிருக்கிற அனைவரோடும் உமது அன்பில் திருச்சபை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள்ளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனித்தாயான மாட்சிமை மிக்க மரியால், அவர் துணைவரான சூசை தந்தை, திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதராகிய புனித யூசிவாஸ், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித வெனத்தந்தோனியார், மேலும் இன்றைய தினத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித மரிய குருட்டி மற்றும் இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையான அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. எனது வாழ்நாள் செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதியும் சமாதானமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தீபமே இயேசுவே 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 நீ எந்தன் பாறையின் நரனான இயேசுவே நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 கொண்டு தேடினாள் இருளிலுமோ உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெள்ளமோ ஒளி கொண்டு தேடினாள் இருளிலுமோ உன் துணையில் வாழ்க்கையில் துயர் கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் ஆனாலும் உன் வார்த்தை உண்டு இது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு இயேசுவே 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 நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று பாருங்கள். திருப்பலினம் வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.